ஹலோ 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 சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஸ்டின் கிடையாது, பட் இன்றைக்கி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிடலாம். வேணி அவங்களோட சிஸ்டர் ஹரிணி, அப்புறம் அசினா அவங்களோட அப்பா சோழன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கு இன்றைக்கி தான் பிறந்தநாள் சொல்லியிருக்காங்க சேது, அப்புறம் அவங்களோட பையனோட பேர் நந்தா. இவ்வளோ பேருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கூட இருக்குது. கருப்பசாமி ஸ்டெல்லா இவங்களோட கல்யாண நாள் இன்னைக்கு. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சாரி, எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறதுன்னு தெரில. நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு எபிசோடில். அப்புறம் நிறைய கொஸ்டின் நேற்றுக்கு கேட்டிருக்கீங்க, என்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்கீங்க. ஒரே நாள் நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டாம். இன்றைக்கி 2 விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்ட 2 கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ எண்டில் பார்க்கலாம். கார்த்திக், இருப்பவி ஒரு நிமிஷம் போலாம். காலமே நம்மள ஹாஸ்பிடல் போறதுக்கு ஸ்மிருதி அக்கா சொல்லிருக்காவலாம். இருப்பவி அர்ஜுனுக்கு போன் பண்ணிட்டேன். நேத்து ராத்திரி தானே அர்ஜுனன் கிட்ட சொன்னியா? சொன்னாலும் அந்த கிறுக்கு பயலுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம முன்ன போனதுக்கு பிறவைக்கு சொல்லுவான், மச்சான் தியாவை கூட்டிக்கிட்டு அங்க போனேன் இங்க போனேன், பிள்ளைக்கு அது தீந்துட்டு இது தீந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு 70 காரணத்தை சொல்லுவான். அது எப்படி மறப்பாரு? அவர் ஒரு டாக்டர். எப்படியும் இன்னைக்கு காலமே நம்ம ஹாஸ்பிடல் கிளம்பி இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போறாரு. இரு. ஹலோ, சொல்லுடா. மச்சான் எங்க இருக்க? வீட்டுல தாண்டா இருக்கேன். அம்மா, என்ன இன்னைக்கு என்னமா ஆபீஸ் போவே இல்லையா? சொன்னேன்ல. ஏண்டா விளங்காதவனே, நேத்துக்கு ராத்திரி தானே போன் பண்ணேன். ஸ்மிருதி இன்னைக்கு ஹாஸ்பிடல் வரணும்னு சொல்லிருக்காவா அப்படின்னு. சரி நானும் சொன்னான்னு வந்துடலான்னு சொன்னா, இப்ப வீட்டுல இருக்கேன்னு சொல்லிய. ஆமால. இதுல ஆபீஸ் போவே இல்லையான்னு கேள்வி வேற. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டியா. சரி, எப்படியும் என்னமோ ஹாஸ்பிட்டல் கிளம்பி இருக்க மாட்டேலாம். வீட்டுல இருந்துகிட்டு தானே எனக்கு போன் பண்ணி செக் பண்ணியா? நீங்களும் அங்கிருந்து கிளம்புங்க, நானும் வீட்டுல இருந்து கிளம்பியேன். சரியா இருக்கும். நல்ல வியானை இப்ப போன் பண்ணேன். அப்படி இல்லைன்னா நாங்க அங்க போனதுக்கு பிறவைக்கு சொல்லுவேன், வியானுக்கு அது தீந்துட்டு இது தீந்துட்டு வியாவை கூட்டிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன், ஸ்மிருதி பாத்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். டேய், அவளும் டாக்டர் தான். அவ டாக்டர் தான். வெளியே ஏதாவது வெயிட் பண்ணேனா எனக்கு போர் அடிச்சதுன்னா நீ வேணாம் பாத்தியா? ஏண்டா, என் ஹாஸ்பிட்டல் என்ன பிளே கிரவுண்டா? மச்சான் நண்பன்டா. அது பிறவைக்கு வியானையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாத்தியா? 2 நாளா பவி வேற சொல்லிக்கிட்டே இருந்தா, வியானை பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல பாத்துக்கா, அதான் நேத்துக்கே சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் வியானையும் தியாவையும் பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவோம். என் பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு வியானையும் தியாவையும் பாக்கணும் போல இருக்கான். ஏண்டா, இந்த நிலைமையில யார பாக்கிறதுக்கு போனோம்? இதுல நீங்க கலெக்டர் அம்மாவை பாக்கிறதுக்கு இங்க வாரியலா? கலெக்டர் அம்மாவா? அது யார்டா? அதான் சொன்னேன், தியாவை பாக்கிறதுக்கு ஆசைப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இல்லடா, 2 நாளா சொல்லிக்கிட்டே இருந்தா. இல்லன்னா அப்பப்ப தியாவை பாக்கிறதுக்கு வருவா எல்லாம். இல்ல, நீங்க அலைய வேண்டாம். சாயந்தரம் நானே உங்க வீட்டுக்கு வியானையும் கலெக்டர் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். கலெக்டர் அம்மாவா? யாராது? மச்சான் அவ மட்டும் கேட்கணும். இல்லடா, உங்களை பாக்கிறதுக்கு கலெக்டர் கூட்டிக்கிட்டு வரலான்னு. யாருங்க கலெக்டர்? நம்ம வீட்டுக்கு வர போறாவளா? இல்ல, நம்ம தான் கலெக்டரை பாக்கிறதுக்கு போறோம். கலெக்டர் பக்கத்துக்கு போறோமா? எதுக்கு? உனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி தரதுக்கு தான். எப்படி? என்னைய வம்பளிக்கலனா உங்களுக்கு உறக்கமே வராது. எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? இப்ப யார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்தியா கலெக்டர் பக்கத்துக்கு போறேன்னு? தியா, சொல்லுங்கண்ணா. ஒன்னே வியானையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா? அதான் அவங்க 2 பேரையும் பாக்கிறதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சோம். அர்ஜுன் என்னடானா பவிய பாக்கிறதுக்கு ஒன்னே வியானையும் சாயந்தரம் கூட்டிகிட்டு வருவானாம். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அப்பனா இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்ல தான் விருந்து. ஆமாண்டி, உனக்கு பிடிச்ச மாதிரி ஊர்றது பறக்கிறது எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அப்பனா இன்னைக்கு ஒரு பிடி. உனக்கு இங்க என்ன வேலை? நான் கிளம்பிட்டேன். என்னமோ காணல பத்திலாம், அதான் கூட்டத்துக்கு வந்தேன். சரி, நீ போ, நான் வரேன். பாவி, பொறவு பேசலாம். சரி தியா. மச்சான் சொல்லு. மச்சான், தியா கொஞ்சம் தூரமா போயிட்டாளாம். தூரமாவா? தியா என்னமோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறானுங்க, எங்க நகன்றாத. தியா, ஓண்டதான். அறிவு கட்டவனே, என்னன்னு சொல்லு. மச்சான், தியா பக்கத்துல இல்லதானே? அப்படி என்னத்த சொல்ல போறேன், சொல்லு. மச்சான், இனி ஏமாத்திர மாட்டேதானே? டேய், பயப்படாதடா, நாங்க எல்லாம் இருக்கோம்ல, பவிக்கு ஒண்ணும் ஆகாது. அவளையும் பிள்ளையும் பத்திரமா உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இதுக்கு தியா பக்கத்துல இல்லதானேன்னு கேட்கணும்.
டேய் அத நினைச்செல்லாம் எனக்கு கவலையே இல்ல. பிறவு என் கவலையே ஒன்ன நினைச்சுதான். என்ன நினைச்சா? என்ன வளர்ற? தெளிவா பேசவே மாட்டியா? டேய் என்ன ஏமாத்திட்ட, அதான் என்னமோ அடுத்தது ஏமாத்திராதன்னு சொல்லியேன். விளங்குற மாதிரி பேசவே மாட்டியா? இல்ல நம்ம 10ஆம் கிளாஸ்ல 10 தடவைக்கு மேல பிளான் போட்டிருப்போம். டேய் என்னன்னு சொல்லு. அதான்டா நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம், ஒரே நாள் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏய் உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. ம்ஹும். அட்டிங்க மொபைல் இப்ப நீ போகலன்னு வச்சுக்கா, சாவடிச்சிருவேன், ஓடிடு. நான் நிக்கும் போது பேசுறதுக்கு பயமா? யாருக்குடி பயம்? எனக்கா பயம்? டேய் சொல்லு என்ன? அதான் ஒரே நாள்ல கல்யாணம், ஒரே நாள்ல கல்யாணம், ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் நைட்டு, மேல சொல்லு. அது பிறவைக்கு ஒரே நாளில பிள்ளை பெத்துக்கிறது. நம்ம 2 பேருக்கு குழந்தைய ஒரே நாள் தான் பிறக்கணும்னு நம்ம கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தோமே, அதுக்கேத்த மாதிரி நீ டாக்டர் ஆயிட்ட. உனக்காண்டி நான் இங்க காத்துக்கிட்டு இருந்தா நீ தியாவையும் கூட்டிக்கிட்டு வந்து குட் நியூஸ்னு சொல்லிய தியா பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு. 10ஆம் கிளாஸ்ல எடுத்த சபதம். மாட்டேன். என்ன வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பயம்னா சொல்லுங்க, போறேன். ஏண்டா விளங்காதவனே, இப்ப அதுக்கு என்ன? மச்சான் மொத தடவை என்னைய ஏமாத்திட்ட. பார்த்தெல்லாம் உன் பிள்ளை பிறந்து 7 மாசம் ஆகுது. அடுத்த குழந்தைக்கு தேவையில்லாம அவசரப்பட்டாத. இவர் என்ன இப்படி ஒரு ஆப்பா வைக்கிறாரு? அடுத்த குழந்தையாவது ஒரே நாள் தான் பிறக்கணும். ஏண்டா என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? ஏண்டா அறிவு கட்டவனே, ஒரே நாளில எப்படி குழந்தை பிறக்கும்? மச்சான் அதுக்கு தானே நீ டாக்டரா இருக்க. இது டேய் அது எப்படிடா ஒரே நாளில குழந்தை பிறக்கும்? அது உன் கையில தான் இருக்கு, நீ தானே டாக்டர். சாவடிக்கிறான். இங்க பாரு, நான் இப்பே சொல்லிட்டேன், உனக்காண்டி நான் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டுட்ட. 2வது குழந்தைக்கும் இதே மாதிரி அவசரப்பட்டேன்னு வச்சுக்கான், அது பிறவைக்கு நடக்கியதே வேறையா இருக்கும் பாத்துக்கான். அறிவு கட்டவனே, போன வச்சுட்டு போ. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு, அதிக வெளியே பாரு. என்ன பொண்டாட்டி அப்படி பாக்க? அடுத்ததுக்கு பிளான் போட்டுட்டியா? அதுவும் இருந்தேன். பவி, நான் ஆசைப்பட்டதை நடக்கணும்ல. ஆனா உங்கள மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் இந்த உலகத்துல பார்த்தது இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. ஞாபகப்படுத்தலனா அவசரப்பட்டுட்டானா? குழந்தைக்கு நான் ஞாபகப்படுத்தல, அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைச்சேன். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா பத்தியலாம்? நான் கேட்டுட்டு இருக்கனே. ஏண்டி 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிட்டு இருக்கச்சுல நடுவுல வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்க? ஃப்ரெண்டுக்கு கூட தானே பேசிக்கிட்டு நின்னியா? ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. 6 மாசம் என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருந்த உன் கூடால என் ரூம ஷேர் பண்ணதுக்கு வெக்கமா தான் இருக்கு. என்ன நினைச்சு எனக்கே கேவலமா தான் இருக்கு. செருப்பால அடிச்சுக்கணும் போல இருக்கா? கூடவே இருந்து ஒன்னா பழகுன உங்க நட்புக்கே துரோகம் பண்ணி இருக்குதியா? துரோகமா? பரவ அந்த மனுஷன் இப்பயும் எவ்வளவு ஃபீல் பண்ணியாரு அத நினைச்சு. நட்புக்கே துரோகம் செஞ்சிருக்குதியா? என் விஷயத்துல மட்டும் உங்ககிட்ட இருந்து நியாயம் கிடைச்சிருமா? நியாயமா? ஏண்டி அநியாயம் எனக்கு நடந்திருக்கு. 6 மாசம் என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருந்தேன், இதுல உனக்கு நியாயம் கிடைக்கணுமா? சரி சின்ன பொண்ணு, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் போக்குல போயிட்டேன். அதுக்கும் சொல்லிக்கிட்டு என்னைய தேடியே வரல. இத்தனை நாள் ஆனதுக்கு பிறகு நான் வேண்டான்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குதியா? ஆமா, எனக்கு என் பிள்ளை மட்டும் தான் வேணும். உங்ககிட்ட எல்லாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? பாவம் அந்த பெரிய மனுஷரு. அன்னைக்கு நீங்க குடிச்சுக்கிட்டு வந்தியல ரூமுக்கு, அன்னைக்கு உங்களுக்காண்டி அந்த மனுஷரு விட்டத்தை பாத்துக்கிட்டு தூங்கிட்டு பாரு. உங்களை நம்பி விட்டத்தை பார்த்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மனுஷருக்கு எப்படி துரோகத்தை பண்ணதுக்கு தோணுச்சு? ஒன்னா கூடவே வளர்ந்த ஃப்ரெண்டுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்குதியானா? நான் உங்க பொண்டாட்டி, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஒரு சின்ன தப்ப செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு போயிட்டேன். அதுக்கும் சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் தண்டனை. அது சரி, நட்புக்கே உண்மையா இல்ல, நீங்க பொண்டாட்டிக்கு உண்மையா இருந்துருவீங்களா? இங்க பாரு, ஏதாவது பேசி உன் மேல இருக்க கோவத்தை தனியா வைக்கலான்னு மட்டும் பாக்காத. இந்த ஜென்மத்துல உன்னைய என்னால மன்னிக்க முடியாது. யாருக்கு வேணும் உங்க மன்னிப்ப? இவ்வளவு நாள் உங்க பிறத்தாலேயே குட்டி போட்ட பூனை கணக்கா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சுட்டேன், நட்புக்கே உங்களால உண்மையா இருக்க முடியல. அது பிறவைக்கு நான் உங்ககிட்ட இருந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? இனிமேல உங்க பிறத்தாலே என்னால வர முடியாது. நான் கிளம்பேன். கிளம்புறாளாம்? தியா, என்ன எங்க 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 கிளம்புற? ரொம்ப பயப்படாதுங்க, நான் கீழே தான் போறேன். பாரி கட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போவேன்னு மட்டும் நினைக்காதுங்க, இங்கேதான் இருப்பேன். என்ன பேர் வேணும்னு ரொம்ப பயமா இருக்கோம்? யாருக்கு பயம்? உனக்கு போனேன்னா தாராளமா போ. ஆனா என் பிள்ளைய என்கிட்ட விட்டுக்கிட்டு போ எங்கேயும். ஓ, எப்படா போவேன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே பாருங்க, நீங்களா வந்து பேசாம நானும் உங்ககிட்ட பேச போறது இல்ல. உங்க பிறத்தாலே தெரிஞ்சதெல்லாம் போதும். நான் கிளம்பேன். கிளம்புறேன்னு சொல்லியா ஒரு வேளை கோவப்பட்டுக்கிட்டு போயிருவாளோ? நான் எங்க அம்மா வீட்டுக்குலாம் போவல, சென்னன்னு வாங்க. யார் என்னைய போட்டிக்குல கொண்டு விடுவா? அதானே பார்த்தேன். அக்கா கல்யாணத்தோடையாவது உன்னை பார்த்திருந்தேனா இப்ப இப்படி வலி அனுபவிச்சிருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு தடவையாவது உன் மூஞ்ச பார்த்திருந்தேனா இப்ப எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஒரு தடவை உன்னை பார்த்திருந்தா கூட இப்படி புலம்பி இருக்க தேவையே இருந்திருக்காது.
அக்கா கல்யாணத்துக்கு என் கண்ணு முன்ன வந்து நின்ன. அப்ப மட்டும் மூடி வச்சிருந்தேன், என் கண்ணை திறந்து வச்சிருந்தேனா அப்பவே நீதான் அத்தானுக்கு தங்கச்சின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்ணு மூடி வச்சிருந்தேன். இப்ப கண்ணு மூடவே முடியல. எப்போ நான் வரைஞ்சு வச்ச ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அழுது பிரயோஜனமே இல்ல. 24 மணி நேரத்துல இதை கிழிச்சு போடுறதுக்கு சொல்லிட்டா. என் காதுலதான் உன்கிட்ட சொல்லி பின்னாடியே என்னால அலையதுக்கு முடியாது. இந்த டிராயிங் மூலமா உன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு அப்பப்ப தோணும். உன்கிட்டயே பேசிக்கிட்டு இந்த ஃபீல் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இத கூட என்னால பண்ண முடியாது. சாரா சொன்ன மாதிரி உன்னை வரைஞ்சு வச்சிருக்கத வேற யாராவது பாத்துட்டாவல்னா உன் அண்ணன் என்னையும் எப்பவும் பேசியதான். அதெல்லாம் எனக்கு பழவிட்டேன். ஆனா இது தெரிஞ்சதுன்னா சாராக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அவளுக்கிட்ட போய் தான் கத்துவாரு. எனக்காண்டி இல்லைனாலும் சாராக்காண்டி இந்த டிராயிங்க நான் கிழிச்சு போட்டுதான் ஆக்கணும். இதை நான் எவ்வளவு ஆசைப்பட்ட ஆசையா வரைஞ்சேன் தெரியுமா? ரசிச்சு ரசிச்சு வரைஞ்சேன். உன்னை எந்த அளவுக்கு நான் ரசிச்சிருந்தேன்னா, என் மனசுல உன்னை எந்த அளவுக்கு நான் பதிச்சு வச்சிருந்தேன்னா உன்னை அப்படியே வரைஞ்சிருப்பேன். இதை கிழிச்சு போடுறதுக்கு என்னால சுத்தமா முடியாது. ஆனா அவ 24 மணி நேரத்துல கிழிச்சு போடுறதுக்கு சொல்லியிருக்கா. அவளுக்காண்டிதான் தள்ளி நிக்கிறதுக்கு முடிவெடுத்தேன். இப்ப அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு கிழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டா. அது பிறவைக்கும் உன்னை இங்கேயே வச்சு யாருக்காவது தெரிஞ்சு அவளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இந்த ரூமை விட்டு நீ போக போற நேரம் வந்துட்டு நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். கவின், கவினே, ஐயோ அண்ணி. கவினே, கேக்குதா? அண்ணி கதவை சும்மா சாத்தி தான் போட்டிருக்கேன். உள்ள வாங்க. வாங்க அண்ணி. என்ன அண்ணி பொட்டிக் போவே இல்லையா? என்னமோ அண்ணே ஹாஸ்பிட்டல் கிளம்பிருப்பானே. இல்ல கவினே, என்னமோ போவேல. அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு நிக்கேன். அதுல விட்டுருவாரு பாத்தியா? சரிங்க அண்ணி. அழுதியா உட்காந்து? இல்ல நீ அப்படியெல்லாம் இல்ல. நான் எதுக்கு அழ போறேன்? அது பிறவிக்கு மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்குது. கண்ணுல வேற கண்ணீர் கட்டி நிக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, சும்மா தான் இருக்கேன். பார்த்தா நீ சும்மா இருக்க மாதிரி தெரியல. என்னமோ யோசிச்சு அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அது பிறவிக்கு சாப்பிடறதுக்கு வரல. இப்ப எல்லாம் தினமும் ஒன்னு சாப்பிடறதுக்கு வான்னு கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தியானா இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க மாட்டியே. என்னமோ ஒண்ணு உனக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி அடைஞ்சு கிடக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அது பிறவிக்கு என்ன? என்னமோ சாப்பிடறதுக்கு வரல. அது நான் சாப்பிட்டுட்டேன் அண்ணி. சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? கீழே வரவே இல்ல. அது அண்ணி சாரா வீட்டுக்கு போனேலாம், அங்கிருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? எங்க சாரா வீட்ல இருந்து சாப்பிட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. பண்ணு. அது நான் இங்க உங்களுக்காண்டி சமைச்சு வச்சிருக்கும் போது நீங்க வெளிய எங்கேயும் போய் யாரும் சாப்பிட மாட்டியான்னு எனக்கு தெரியாதா? சாப்பிடாம என்னத்துக்கு சாப்பிட்டேன்னு போய் சொல்லியா? அது அண்ணி கொஞ்சம் தலைவேதனையா இருந்து அதான். தலைவேதனைன்னா சொல்லிருக்க வேண்டியதானே. இல்ல டேப்லெட் போட்டுட்டேன். அப்ப இன்னைக்கு காலேஜுக்கு போவே இல்லையா? இல்ல நீ தலைவேதனையா இருந்தா மாத்திரை போட்டேன். அப்படியே தூங்கி எந்திரிச்சேன்னா சரியாம பத்தியலாம். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஒண்ணும் இல்ல நீ நல்லா தான் இருக்கேன். லேசா தலைவேதனை அவ்வளவுதான். கவினா அண்ணி இங்க பாரு, நானும் காதலிச்சிருக்கேன். நீ என்னதான் விளையாட்டுத்தனமா வெளியே இருந்தாலும் உன் மனசு இப்ப என்ன பாடுபாடான்னு எனக்கு தெரியுது. ஒரு காலத்துல நானும் நீ இருந்த மாதிரி தான். நீ இருந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். உன் வலிய நானும் அனுபவிச்சிருக்கேன். என்னதான் எக்ஸாம் சொல்லி ஈஸியா கடந்து போக நினைச்சாலும் ஒருத்தங்கள ஒரு தடவை மனசுல நினைச்சிட்டா நினைச்சதுதான். அது 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, அழிக்கணும்னு நினைச்சாலே வலிதான். என்னதான் நீ ஜாலியா இருக்க மாதிரி ரோஸு கிட்ட எக்ஸாம் சொல்லி முடிச்சிருந்தாலும் வலி என்னன்னு எனக்கு தெரியும் கவின். பாட்டிக்கிட்ட இப்ப என் மனசுல ஒண்ணும் இல்ல, அவ என் எக்ஸ் தான். இப்ப எனக்கு காதலே இல்ல அப்படின்னு நீ சொல்லி முடிச்சதுக்கு பிறவைக்கு நீ நீயாவே இல்ல, நீ நல்லாவே இல்ல, சரியாவே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த ரூமை பூட்டி போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே கிடக்க, இல்லன்னா டைசன் கூடாலையும் பாட்டி கூடாலையும் அரட்டை அடிக்கதான் உனக்கு நேரமா இருக்கும். இப்ப பாட்டியை கூட இந்த ரூமுக்குள்ள நீ விடியதில்ல. எப்ப பாரு அடைச்சு போட்டுக்கிட்டு என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. கவின், கவின் என்னாச்சு? ஒன்னும் இல்ல அண்ணி. கேஸ்ட் பிரச்சனையா? வேற கேஸ்ட்னு சொல்லிட்டு சம்மதிக்க மாட்டாவேன்னு வேண்டான்னு முடிவெடுத்தியா? அப்படின்னா சொல்லு, நம்ம பேசலாம். இப்ப எல்லாம் கேஸ்ட் ஒரு விஷயமே இல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணி. அர்ஜுனோட ரொம்ப பணக்காரங்களா? இல்ல அண்ணி. இல்லன்னா ரொம்ப பாவப்பட்ட வீட்டுல உள்ள பொண்ணா? பணக்கார வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது பேசியவியலா? அப்படின்னா சொல்லு, அந்த பொண்ணுகிட்டயும் அவ அம்மா அப்பா கிட்டயும் நாங்க பேசலாம். இல்ல அண்ணி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுங்க. சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு தான் வேண்டான்னு முடிவெடுத்தேன். அப்பனா கவின், ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னதான் பல தடவை நீ யோசிப்ப. இறங்குனதுக்கு பிறவைக்கு யோசிக்கவே மாட்ட. என்ன ஆனாலும் அதை அடைஞ்சே தீரணும்னு தான் நினைப்ப. இறங்குறதுக்கு முன்னமே வேண்டான்னு முடிவெடுத்துட்டேலாம். அது பிறவைக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காத. நீ தானே வேண்டான்னு முடிவு பண்ண. ஆமா நீ. அப்பனா அதை தூக்கி போட்டுக்கிட்டு நீ பழைய மாதிரி இரு. நீ பழைய மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருந்தாதான் இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாவ. இப்ப ரோஸ் கூட சொல்லியாவ, இந்த பையன் முன்ன மாதிரி இல்ல, என்ன கூட இந்த ரூமுக்குள்ள விட மாட்டேங்க, எப்ப பார்த்தாலும் ரூம் அடைச்சு போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. ஒருத்தங்கள ஒரு தடவை மனசுல நினைச்சாலும் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். உன் வேதனை எனக்கு புரியுது.
ஆனா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு தானே முடிவெடுத்திருக்கேன். இப்ப இப்படி தனியா தனியா இருந்து ஃபீல் பண்ணா கவின் இந்த வீட்ல எல்லாரும் பேசிச்சிருச்சு. கலக்கலான்னு எப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ இப்படி உடஞ்சு போயிருந்தா? அண்ணி நல்லா தான் இருக்கேன், தலைவேதனையா இருந்தா அதான். இங்க பாரு கவினு, ஒன்னே ஒண்ணு சொல்லேன். நீ என்ன செஞ்சாலும் அது விளையாட்டுத்தனமா இருந்தாலும் கண்டிப்பா அது மத்தவியல காயப்படுத்திய நோக்கத்துல இருக்காது. நீ என்ன செஞ்சாலும் உன் கூடால யாரு இருந்தாலும் இல்லைனாலும் எப்போ உன் கூடால இந்த அண்ணி நான் இருப்பேன். உனக்கு எப்ப என்ன ஷேர் பண்ணணும்னாலும் என்கிட்ட சொல்ல. நான் கூட சொல்லியிருக்கனே, உனக்காண்டி நானே பொண்ணு கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உனக்கு நீ மனசுல நினைச்ச அந்த பொண்ணு தான் வேணும்னா சொல்ல, யாருன்னு சொல்ல. நானும் அர்ஜுனும் போய் பேசிக்கிட்டு வரலாம். அவர் என்ன, அவர் இல்லைனாலும் நான் ஒத்திலே போய் பேசிட்டு வருவேன். இல்ல நீ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுருங்க. அப்பனா இனிமே நீ ஜாலியா சந்தோஷமா இரு. ம். ஏன் கவினை, இந்த கழுதைய பாத்துக்கிட்டு தான் ரோசி சொன்னாவளா ஒரு பொண்ணுக்கு தலைமுடிய பார்த்தேன் அப்படின்னு? மாமா நீ அதுக்கு வாழை பாத்துக்கிட்டா இருக்கோம். சரி, நீ எதுக்கு இந்த பெட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்க? சும்மா வரைஞ்ச அண்ணி நல்லா இருந்துதா, அதான் பக்கத்திலே வச்சிட்டேன். அது சரி. சரி, சாப்பிட்டதுக்கு கீழே வா. நீங்க போங்க அண்ணி, நான் வரேன். இங்க பாரு, நீ வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். வேண்டானா நம்பி இறங்கு, உன் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். வேண்டானா இப்படி சோகமா எல்லாம் மூஞ்ச வச்சிருக்காத. ம் சரி அண்ணி. சாப்பிடறதுக்கு இந்த ரூமை விட்டு இப்ப வெளியே வரவ பத்தியா, அப்பே எல்லாத்தையும் அழிச்சிரு. ம் சரிங்க அண்ணி. இந்த ரூமுக்குள்ளே எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு சந்தோஷமா வெளியே வா. ஆம் நீங்க போங்க அண்ணி, வரேன். சரி கவினு, வியான் வேற அழுதுகிட்டே இருந்தான். அவனே பார்க்கணும், நீ கீழே வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன். ம் சரி அண்ணி, நீங்க போங்க, வரேன். என்னமோ 23 மணி நேரம் தான் இருக்கு. உன்னை கிழிச்சு போட சொல்லிட்டா. இந்த ரூமை விட்டு நீ போக போற நேரம் நெருங்கிட்டே வருது. இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாளுங்க? கொடுத்த அசைன்மெண்ட் முடிக்காம வந்திருக்காவ. அதான் மாங்கு உட்காந்து எழுதிட்டு இருக்காளுங்க. ஆனா எனக்கு ராத்திரி போன் பண்ணியா, நீ முடிச்சிட்டியா? எனக்கு சேர்த்து ஒரு 10 பக்கத்துக்கு எழுதிக்கிட்டு வா அப்படின்னு. அவ போன் பண்ணதுக்கு முந்தையே முடிச்சிட்டேன், ஆனா முடிக்கலன்னு சொன்னேன். ஏன்டே நீ முடிக்கலன்னு சொன்னா? அது பிறவைக்கு முடிச்சேன்னு சொல்லி என்னைய மாங்குன்னு உட்காந்து எழுதுறதுக்கு வைப்பா. ஓ சரி, டீ மட்டும் போதுமா? சமோசா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டா? டீ மட்டும் போதண்டி. உன் கையில ரூபாய் இல்லைன்னா வருத்தமே படாத. ஏன்டா நிறைய இருக்கு. கேண்டீன்ல வாங்கி சாப்பிடறதுக்கு மறுபடியும் உங்க வீட்டுல உள்ள ரூபாய் தரதுக்கு ஆரம்பிச்சிட்டாவளா? எங்க என் புருஷர் இருக்காருல, எனக்காண்டி அவர் இப்ப சாட்டர்டே சண்டே எல்லாம் வேலைக்கு போவாரு தெரியுமா? யூ மீன் நீ வாங்கி சாப்பிடறதுக்காண்டி? இல்ல உன் செலவுக்காண்டியான்னு கேட்டேன். ஆமா, எப்படி எனக்காண்டி அவன் தானே இனிமே உழைச்சு தந்தாகணும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணுமோ கேண்டீன்ல இருந்து தினமும் வாங்கி சாப்பிட மாமா உனக்கு தினமும் ரூபாய் தரலான்னு சொல்லிட்டான். எது? ஜெரனுக்கு நான் அவனை மாமான்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். முடியல. ஏன்? மாமா நல்லா இருக்கு. பார்ட் டைம் வேலைக்கு கூட போயிட்டு இருக்கான். அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. சமோசா வேணுமா, என்ன வேணும்னாலும் கேளு, நான் இருக்கேன். நான் உனக்காண்டி வாங்கி தரேன். இந்தா இப்ப 2 பேர் வருவானுங்களே, கூச்சமே பட மாட்டாளுங்க. கூச்சம் இல்ல, பயத்துல இடம் இருக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் ஸ்லிம்மா இருக்கணும், வெயிட் போட்டுறப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிடுவேன். நம்மளால எல்லாம் சிக்கன் சமோசாவை ஒதுக்கி வைக்கவே முடியாது. என்ன? மச்சா டேய், சமோசா சூடாறிட்டா? ஏண்டா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதை இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன கலாட்டா பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? சத்தத்தை குறேன். கேண்டீன் உங்களுக்குன்னு எழுதி வைக்கலாம். நாங்களாம் வரலாம், சாப்பிடலாம், டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கிட்ட ஏதாவது பேசினா மட்டும் கேளு. மச்சான் சமோசா 6 பேருக்குன்னு நினைச்சா இன்னமும் சூடாதாண்டா இருக்கு. கனி, இது நம்மள பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. நம்மளுக்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தா மட்டும் பாத்துக்கலாம், இல்லனா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னடா இன்னைக்கு கவின் வரலையா? அந்த மாதிரி தெரியலடா. காலேஜ் பஸ்ல இருந்து இவனுங்க 3 பேரும் தான் இறங்கி நடந்து வந்தானுங்க. ஆக கவின் இன்னைக்கு வரல காலேஜுக்கு. அவன் வந்திருந்தானா நம்ம இதுல வந்து இருந்ததுக்கு இந்நேரத்துக்கு அவனை இங்க வந்திருப்பான். இவள மட்டும் கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கான், அந்த கவினை பழி வாங்கின மாதிரி ஆச்சு. பார்த்தெல்லாம் ஒன்னே தூக்கி போட்டு அடிச்சவா. காலேஜுங்கிறதுனாலதான் அமைதியா போனேன். காலேஜ்ல வச்சு ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சா என்ன சும்மா விட்டுருவாங்களாம், அதான் அமைதியா போனேன். எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப இருக்கு இவளுங்களுக்கு. என்ன அவனுங்க வந்தோடனே இப்ப என்ன? உனக்கு தெரியாது தனு, இவனுங்க என்னென்ன பேசிருக்கானுங்க, என்னென்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். கொட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே இழுத்துட்டு கேண்டீனுக்கு வந்தேன். ஆமாமா, சாப்பிடக்கூடிய நேரத்துல நான் எதுக்கும் கோவப்பட மாட்டேன். சரி தனு, என்ன காலமையில இருந்தே நீ ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுடி, மனசுல இருக்க துக்கத்தை எல்லாம் ஷேர் பண்றதுக்கு கடவுள் அனுப்பி விட்ட ஆளுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க. நீயா கண்டுபிடிச்சியா? எல்லாரும் எழுதி வச்சாதான்.
அதான் வாய் வரைக்கும் வந்துட்டேன், சொல்லிடு. ஒன்னும் இல்ல கனி, அத்தான் இருக்காருல்ல கவினத்தான். ஆமா, எங்க டானு. அவனை எப்படி டான்னு கூப்பிட்டே நடத்துங்க. அந்த பேரை கேட்டாலே அப்படியே எரிச்சலா வருது. எரிச்சலா வருதா? பரவே இந்த காலேஜ் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடியதை நடத்துங்க. இங்க எல்லாரையும் மாதிரி அவரும் ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். ஏய் ஜூனியர், அவன் இவன் பேசி எங்க டானு. கெரு டிவி வேற சூடா இருக்கு, மூஞ்சில தூக்கி ஊத்துனாலும் ஊத்திடுவான் பாத்துக்கான். இந்த டான்னு கூப்பிட்டே நடத்து. எந்த கோணத்துல பார்த்தாலும் டான்னு ஏத்துக்கிடவே முடியல. எங்களுக்கு தான் உங்க அண்ணன் உன்னை காலேஜுக்கு கொண்டு விடச்சல. உங்க அண்ணனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் டிஎஸ்பியை ஏத்துக்கிடவே முடியல. அதுக்குன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுருவாரா? ஏண்டி எங்க அண்ணனையே கலாய்க்கிறியா? எங்க டான மட்டும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உனக்கு டானை ஏத்துக்கிட முடியல. உங்க அண்ணன் என்ன எங்களால டிஎஸ்பியை ஏத்துக்கிட முடியல, வேலையை விட்டுருவாரா? டிஎஸ்பியா டானா ஒண்ணா? இல்லையே. இப்பயாவது புரிஞ்சுதே. டிஎஸ்பியை விட ஒரு படி மேலதான் டான். என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சானே, அந்த விசுவாசமா? நோனோ, நாங்க எப்பவுமே இப்படிதான். என்னையும் ஜெரினையும் டான் பிரிச்சு வச்சிருந்தாலும் எங்களுக்கு அவரு டான் தான். பிரிச்சு வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கான். அதோட மேட்டர் என்னன்னு சொல்ல. ஒன்னும் இல்ல, சிம்போசியம் அன்னைக்கு அத்தானுக்கு கூட தானே வந்தேன். வர மட்டுமாமா செஞ்சேன், போனது எங்க டானுக்கு வண்டியில தானே. உன்னை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டு சேர்த்ததுக்கு பிறகு டானா ஏத்துக்கிட முடியலையா? டான்னு சொல்லியதை நிறுத்த, எரிச்சலா இருக்கு. உங்க அண்ணனையும் போலீஸ்னு சொல்லியதை நிறுத்த. எங்களுக்கு தான் அந்த ஆளை காக்கி யூனிஃபார்ம்ல பாக்கச்சல எரிச்சலா இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாத, என்னன்னு சொல்ல. அதான் கனி, அவர் தான் காலேஜ் கூட்டிகிட்டு வந்தாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போனதான் அவர் தான். பாவம், அம்மாவும் அண்ணனா ரொம்ப திட்டாவ. எதுக்கு? நான் அவர் கூட இருந்ததுனால எனக்கு பாதுகாப்பு இல்லையா, அத்தானால எனக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு. அண்ணனும் ரொம்ப பயந்துட்டான் போல. அப்பனா உங்க அண்ணன் டானுக்கு கூட அனுப்பாம இருந்திருக்கணும். கத்தாதடி. சரி, நாங்க எல்லாம் அப்பயே பேசிக்கிட்டதான். உங்க அண்ணனுக்கு 6 அறிவுல 1 கம்மி. நீ அடைந்து செமத்தியா வாங்கி கட்டிட்டு போற பாத்துக்கா. சரி, என்ன உனக்கு டான பிடிக்காது? உங்க வீட்டுல உள்ளவையெல்லாம் திட்டும் போது உனக்கு சந்தோஷமா தானே இருந்திருக்கான். அப்படியெல்லாம் இல்ல, அவர் இப்படி டான்னு கூப்பிட்டது எனக்கு பிடிக்கலதான். தேவையில்லாம நீங்க எல்லாம் தான் பேர் வச்சு அவரை கெடுத்து வச்சிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா என்னை கொண்டு விட்டதுலயா இருக்கட்டும், கூட்டிகிட்டு போனதுலயா இருக்கட்டும், அவரு பார்வை கூட தப்பா எல்லாம் இல்ல. ஒரு நல்லவரா இப்படி தப்பானவராக்கி வீட்டுல உள்ளவைய திட்டுனாவளே, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உனக்கு இதுல என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க அண்ணன் போலீஸே இல்லன்னு தோணுது. ஏண்டி அதே பாயிண்ட்ல நிக்க? பரவே 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சட்டம். இது கூட ஒரு டிஎஸ்பிக்கு தெரியலனா அவரெல்லாம் என்ன போலீஸ்? நான் தான் சொன்னோம்ல, உங்க அண்ணனுக்கு 6 அறிவுல 1 கம்மி. ஒத்துக்கா டானு? அவனை எப்படி டான்னு கூப்பிடியதான் நடத்தேன். உங்க அண்ணனுக்கு 6 அறிவுல 1 கம்மின்னு ஒத்துக்கா, நான் டானன் கூப்பிடியதான் நடத்தியேன். ஒத்துப்பியா? என்ன இளவையும் சொல்லிக்கிட்டு போங்க. இப்படி டான்னு கூப்பிட்டு தான் எங்க அண்ணனுக்கு அவரை பிடிக்கவே இல்ல. ஆமா, உங்க அண்ணனுக்கு டான என்னத்துக்கு பிடிக்கணும்? உங்க அண்ணனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் ஆம்பளாச்சே. அடிச்சேன்னு வச்சுக்கா, சிரிக்கிறதுக்கு ஒரு பல்லு இருக்காது பாத்துக்கா. சரி, கனி கூல் ஆயிட்டான், நீ சொல்லு. இல்ல, என்னதான் இருந்தாலும் தப்பு செய்யாதவர அண்ணனும் அம்மாவும் அப்படி போட்டு திட்டும் போது அண்ணியும் கேட்டுக்கிட்டு இருந்தாவ. காலமா அண்ணியும் கவினத்தானும் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். கவினத்தானே எங்க வீட்டுல உழவிய திட்டினதுக்கு அண்ணி நல்லா ஏங்கி அழுதுகிட்டே இருந்தாவ. அண்ணி அழுதுறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனோன்னு தோணுது. நீ எந்த தப்பும் செய்யலாம், அது பிறகு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? தனு, நீ டான பைக்ல ஒண்ணா வரும்போது எப்படி இருந்து தெரியுமா? எனக்கே ஒன்னு அண்ணின்னு கூப்பிடணும் போல தோணுச்சு. அண்ணியா? என்னடி உளர்ற? ஆக்சுவலா கவின் இருக்கார்ல, கவின் சீனியர், அவரை நான் அண்ணன் தான் கூப்பிடணும். எனக்கு முறை அண்ணன் தான். அண்ணனா? என்ன முறையில? இலூசு, நீ எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரவியலா? ஜெரினி யாரு? நான் ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்கா. சரி சரி, என் ஹஸ்பண்ட். இப்போ என் புருஷனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு யார் வரும்? யார் வரும்? அண்ணன். ஜெரினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கவின் தான். அப்பனா அவர் எனக்கு அண்ணன் தான் வரும். மனசுக்குள்ள அவரை அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா டானே கூப்பிட்டு பழவிட்டான், அதான் டான். இப்போ மனசு மட்டும் அப்படி இப்படின்னு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா. மனசு ஊஞ்சல் ஆடுதா? அட ஆமா, கவினத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கா. அப்போ நீ எனக்கு அண்ணி தானே வரான். நான் தான் சொல்லம்ல, சூடா இருக்கு டீ, மூஞ்சில எடுத்து ஊத்திடுவான் பாத்துக்கா. சரி சரி, கோவத்தை குறடே. ஏண்டி நீங்க 3 பேரும் இப்படி இருக்குதியா? என்ன ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குதியா? இப்ப டென்ஷன் ஆகி நீ என்ன கோட்டையா கட்ட போற? அப்போ உன் மனசு ஊஞ்சல் ஆடல? ஊஞ்சலா ஆடல, நடனமா ஆடல. எப்படியா அன்னைக்கு எங்க டானு கூட பைக்ல போகும்போது
பைக் வேற ஃபாஸ்டா போயிருக்கான். நீ வேற எங்க டான உரசி இருப்ப. உரசினது என்ன மோதவே செஞ்சிருப்ப. அப்ப ஒரு ஃப்ளோல எங்க டான நீ கெட்டி கூட பிடிச்சிருந்திருக்கலாம். அப்ப கூட உன் மனசு கொஞ்சம் ஆடலையா? கன்ஃபார்மா சொல்லண்டி, நீ எனக்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிட்டு போறது கன்ஃபார்ம். அவரால என் மனசு ஊஞ்சல ஆடையில, நடனமா ஆடையில. சும்மா சொல்ல. என்னையும் ஜெரினி மாதிரி இல்லனாலும் நீ டான கூட ஓரளவுக்கு சுமாரான ஜோடி தான். அப்ப எங்க அளவுக்கெல்லாம் வர முடியாது. மோனம் கட்டவளை, அவளுங்க முன்னாடி எல்லாம் வச்சு இத பேச மாட்டேன். ஏன் காதலுக்கே கல்வி ஊத்தி என் புருஷன் அவளுங்களுக்கு சமோசா வாங்கி கொடுத்து அவளுங்கள தான் கரெக்ட் பண்ணான். நல்ல காதல் டி உங்க காதல். தேங்க்யூ. அப்போ டானுக்கு மேல ஒண்ணும் இல்ல. தப்பு செய்யாதவரை வீட்டுல உலகையே போட்டு திட்டிக்கிட்டு இருக்கச்சுல மனசு கஷ்டமா இருந்தது. எனக்கு அவரு தப்புன்னு தோணுச்சுதுன்னா எப்படி எங்க வீட்டுல உலகையே திட்டி இருந்தாலும் நான் கண்டுக்கிடவே மாட்டேன். எனக்கு அவரு தப்புன்னு தோணல இப்ப வரைக்கும். எங்க அண்ணனுக்கு நீங்க எல்லாம் டானு கூப்பிட்டுதான் தன்னை பிடிக்காம போச்சோன்னு நினைக்கேன். 2-3 தடவை சொல்லிட்டேன். டீயே ஆறி இருக்கான். இனிமே நீ என் மூஞ்சில ஊத்தியே வேஸ்ட் தான். இப்ப எதுக்கு கேக்க சிரிக்கிய? நான் தான் முதல்ல சொல்லிட்டனே, உங்க அண்ணன் ஆம்பளை ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டலாம். அவருக்கு எங்க டான பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? இவளுங்களாலதான் எல்லா பிரச்சனையும். சரி விடு, உங்க அண்ணனுக்கு 6ல 1 கம்மி. என்னைக்காவது கூட்டிகிட்டு போறதுக்கு வருவான்ல, அப்ப சொல்லேன். அவன் முன்ன வச்சு சொல்லிடி பாப்பான் 6ல 1 கம்மின்னு. என்ன இந்த கணிக்கு தைரியம் எல்லாம் நினைக்கிறியா? காலேஜ்ல வச்சு ஜெரின் தாலி கட்டி இருக்கான். தைரியமான பொண்ணு நானு. எம்மா உன் புராணத்தை விடுமா, நானே டென்ஷன்ல இருக்கேன். அதுல வேற இன்னைக்கு அத்தா என் காலேஜுக்கு வரையல. நான் காலேஜ்ல வச்சு பாக்கலாம்னு சொல்லும் போது காலேஜுக்கு வரணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் அம்மாவா அண்ணனை ரொம்ப திட்டினதுல அண்ணி வேற அழுதுட்டாவ பத்தியா. டென்ஷன்ல வராம இருந்திருப்பாரு இன்னைக்கு. நீ எதுக்கு கவலைப்பட, சமோசா சாப்பிட, டென்ஷனை குறை. யா இந்த பாரு, ஆடி அசைஞ்சு வராளுங்க 2 பேரும். கனி, அணுகிட்டையும் கயல்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்? சும்மா வேண்டாம். லூசு, என்னை மாதிரி அவளுங்களும் கலாய்ப்பாளுங்கன்னு பயப்படுறியா? ஒருவேளை நீ காதலிச்சாலும் உன் காதலை எப்படி பிரிச்சு வைக்கலான்னு பாப்பாளுங்களே தவிர சேர்த்து வைக்கணும்லாம் நினைக்க மாட்டாளுங்க. ஒரு தடவை எப்படியோ சமோசாவை கொடுத்து ஜெரினி கரெக்ட் பண்ணிட்டான். இனிமே ஆள் டானெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட மாட்டாரு இவளுங்களா. நாங்கெல்லாம் தொடச்சு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த குட்டி பிசாசு தான் எப்ப பார்த்தாலும் ஆயா ஆயான்னு சொல்லி அந்த கிழவியும் ஆயா ஆயான்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. என்ன ஓண்டதான் கேட்டேன். என்ன மொத ஆயா ஆயான்னு கூப்பியதை நிறுத்த ஆயிரா. இங்கிட்டு போ மொத. ஆயிரம் ஆயா இல்ல அகல்யா. காய காணவே இல்ல அகல்யா. சிவா ஒருத்தி. என்ன கொலசாமியா? குலாப் ஜாமுனா? இது கொலசாமி இல்ல, குலாப் ஜாமுன். என்னத்தையாவது நீ சொல்லிக்கிட்டு போ. சரி, இது என்னத்துக்கு கொண்டு வந்திருக்க? வீட்ல செஞ்சாலாம்? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொண்டு போ. டேஸ்டா இருக்கா? பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. எனக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா இல்ல, கொண்டு போ. நீ சாப்பிட்டு பார்த்தாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவளே பட்டி காட்டா, என்னத்தையாவது கலந்து செஞ்சிருப்பான். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், தூக்கி குப்பையில போடு. நீ சாரும் என்னத்தையும் சாப்பிடுங்க, போ இங்க இருந்து. நான் பிஸியா இருக்கேன், வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ போ இங்க இருந்து. நீ எல்லாம் பார்க்க கூடாது, போ அங்க. சும்மா இரு, சாப்பிடும் போதானே உனக்கு தருவேன். இனிமே உனக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு போன் வாங்கிடணும். ஆமா, எப்ப பார்த்தாலும் நான் ரீல்ஸ் பார்க்கும் போதெல்லாம் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உனக்குன்னு ஒரு போன் வாங்கிட்டேனா நீ கேக்கி ஜமே அதை தந்துடலாம் பாத்தியா? உங்க அப்பா போனதுக்கு பிறவைக்கு நானே வாங்கிக்கிட்டு வரலாம். ஆனா ஒண்ணு, உங்க அப்பா இருக்கே ஜமே மட்டும் பாத்துறாத. இப்ப போ.
இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எடுத்துக்கிட்டு போ. சொல்லிக்கிட்டே இருக்கேன், எடுத்துக்கிட்டு போனேன். ஐராம் ஐராம் அழாத. ஐராம் ஐராம் அழாத. கத்தாத ஐரா, உங்க அப்பா வீட்டுல தான் இருக்காரு. உனக்கு இனிமே நான் போன் தரணுமா? என்ன இங்க சத்தம்? பாட்டி, சாப்பிடக்கூடிய பொருள் கீழே கிடக்கு. நீ கால் மேல காலை போட்டுக்கிட்டு அந்த ஸ்லேட்டை பிதிக்கிட்டு இருக்க. அது பாட்டி, சாப்பிட்ட பொருள் கீழே கலஞ்சிருக்கு. நீ அதை பார்க்காம அழுதுகிட்டு இருக்க பிள்ளை என்ன யாருன்னு கேட்டு தூக்காம அந்த ஸ்லேட்டையே பிதிக்கிய. ஐரா அகல்யா, எதுக்கு அழுறா? எங்க வீட்டு பிள்ளை எதுக்கும் அழுது, உனக்கு என்ன? அது பாட்டி, அவ குலாப் ஜாமுன் கொண்டு வந்தாளாம். அவ கால் தட்டி கீழே விழுந்துட்டேன், அதுக்குதான் அழுறான். ஐரா என்ன ஐரா, கீழே கொட்டினதுக்கெல்லாம் அழப்படாத. உன் கால் தட்டி தெரியாம தானே கீழே விழுந்தேன், ஒன்னும் அல்லவா? ஐரா என்ன போய்? என்னடா என்ன போய்? என்ன ரெண்டு பேரும் என்ன பாக்குதியா? அவ போய் சொல்லியா? அவ கால் தட்டுப்பட்டு தான் கீழே விழுந்து. சரி ஐரா, நான் உன்னை நம்புறேன், வா. ஏய், அவளை நம்புறானா? அப்ப என்ன நம்ப மாட்டியா? அவ உனக்கிட்ட நான் தான் தட்டி விட்டேன்னு சொல்லியா? நீ உன்னை நம்பிட்டு அவளை கூட்டிட்டு போறதுக்கு பாக்க போற குழந்தைகிட்ட என்ன சொல்லணும் இப்போ? இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்கயாவது குழந்தை போய் சொல்லுமா? ஐரா, நீ போய் சொல்ல மாட்ட செல்லம், எனக்கு தெரியும். வா நம்ம போ. உன் கால்ல குத்திரம், நீ வா. நீ அந்த சேர்ல வந்து உட்கார, நான் கிளீன் பண்றேன். ஏன் மறுபடியும் அவைகளுக்கு கொடுக்கறதுக்கா? அப்பாக்கு தானே, வேற இருக்கைரா. வா, நான் எடுத்து தரேன், நீ உங்க அப்பாட்ட கொண்டு கூட வா. ஆமாடி செல்லம், நீ வா. சாரும், அவ சொன்னோன்னா அப்படியே நம்பாத. அவ கால் தட்டுப்பட்டு தான் கீழே விழுந்தே. நான் உன்னதான் ஐரா நம்புறேன், நீ வா. ஸோ நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு பதில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டோரி எபிசோட் வாஸ் ஹார்டஸ்ட் டு ரைட் எமோஷ்னலி? இது எந்த எபிசோட்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஒருத்தங்களோட ஸ்டோரியை நான் இங்கே சூப்பர் டூப்பராக கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது யார் அப்படின்னா சாமிசே ஸ்டோரி தான். அவங்களோட ஸ்டோரி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுன்னே தெரில. இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி நான் மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, சீரியஸாக பாரதியின் காதலி நான் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தது ஒரு விஷயந்தான். அன்பு நியாவுக்கு வந்து நான் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருந்தேன். பட் வந்து என்னோடய கான்செப்ட் படி இசைக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இசைக்கு வேறு கல்யாணம் ஆனதுக்கு பிறகும், சாமை லவ் பண்ணிவிட்டு அவள் வேறு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் அன்புக்கும் சாமுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, அது காட்டுறதுக்காக தான் இசைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சேன். பட் வந்து வித்யாவோட நிச்சயதார்த்தத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இசை ஃபஸ்ட்டாக ஊருக்கு வராங்க. வரும்போது எனக்கு எந்த கேரக்டர் கொடுக்கலாம் இசை கேரக்டருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே என்ன விலையில் அந்த குட்டி பொண்ணு இசை அழகாக காமிச்சிட்டோம். ஸோ அந்த குட்டி பொண்ணு இசையை இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பொண்ணாக தான் இங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அழகாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் எடுத்தேன். அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்ததுக்கு பிறகு இந்த பொண்ணை வந்து கதைக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும், இந்த பொண்ணு தான் என்னோட செகண்ட் பார்ட்டுக்கு ஹீரோயின், இவ தான் சாமுக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். இசைக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கான்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பிளாங்காக இருந்து, ஆனால் எனக்கு இவ தான் ஹீரோனா வேணும், சாமுக்கு பேர் இவ தான் வேணும் அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸாக பார்த்துட்டே இருக்கும்போது தான் எனக்கு அரசு கண்ணில் பட்டார். இவர் தான் இந்த கதையோட ஒட்டுமொத்த வில்லன், இவர் தான் இந்த கதையை திருப்ப போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வில்லனாக்கி, அப்புறம் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே தாலி கட்டின மாதிரி காமிச்சிருக்கேன். அது அவன்
தாலி கட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுக்காக தான் வந்து குரு எடுத்துகிட்டு வந்தேன். சாமுக்கு இன்னொரு தம்பி இருக்க மாதிரி குரு, அப்புறம் ஜோசியம், அப்புறம் மித்ரா, அப்படி இப்படின்னு அந்த கதை எப்படி எப்படியெல்லாமா போச்சு. சில இடத்துல எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே திங்க் பண்ணாமல் எடுத்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல உங்களை எந்த இடத்துலையும் உங்களுக்கு அலங்கோலமாக இருந்துடக்கூடாதுல்ல. என்ன இது நல்லாவே இல்லை, கான்செப்டே சரியில்லை அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாதுலாம். உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அப்பப்போ என்னை வந்து எங்கேயாவது முட்டிட்டு நின்ன மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டோரி எப்படி எடுக்கணும்னே தெரியாமல் இருப்பேன் சில நேரம் முடிச்சுட்டு. பட் வந்து ஃபைனலாக ஒரு ஹேர் ஸ்டைலுக்காக அந்த ஸ்டோரியை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. போக போக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட சேனலில் ஷார்ட்ஸில் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. சாமிசை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஹேர் ஸ்டைலுக்காக இவ்வளோ அழகான ஸ்டோரியை கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோரி. அதுதான் நான் ஒரு ஸ்டோரி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன்னா சாமிசை ஸ்டோரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்னியாகுமரியில் உங்களோட ஊர் எங்கே அப்படின்னு 2 பேர் கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரியில் திக்கணம்கோடு. திக்கணம்கோடுக்கு அடுத்த ஸ்டாப் மத்திக்கோடு. ஏன்னா நிறைய பேருக்கு மத்திக்கோடுனா தெரியாது, அதனால தான் திக்கணம்கோடுன்னு சொன்னேன். திக்கணம்கோடுனா நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கா இருக்காங்க? எங்கள் வீட்டில் நான், அப்பா, அம்மா இவ்வளோ பேருந்தான். அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் 3 பேருந்தான். மிச்சம் இருக்க கொஸ்டினுக்கு எல்லாம் வந்து நாளைக்கு பதில் சொல்கிறேன். டாடா பாய்.